வணக்கம். நாம் இப்போது ஜாவாவில் அரேஸ் பற்றி பார்க்கவிருக்கிறோம். முதல்ல அரேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுறதுக்காக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ரோல் நம்பர் அசைன் பண்ணோம் அப்படின்னா, ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, ரோல் நம்பர் 3ன்னு ரோல் நம்பர் 50 வரைக்கும் நம்ம 50 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ நமக்கு வீணாக மெமரி வேஸ்ட் ஆகுது. காரணம் 50 வேரியபிள்ஸ்க்கு ஒரு தனித்தனியான ஒரு மெமரி லொக்கேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் ஒரே வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம அரே யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா வேரியபிள்ஸையும் ஒரு வேரியபிளாக நம்ம குரூப் பண்ணிடுறோம். ஸோ அரேன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேன்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ அதோடைய சின்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். டேட்டா டைப் ஃபாலோட் பை அரே நேம். ஸோ நடுவில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலமாக தான் நம்ம அரேயுடைய லென்த் எவ்வளோ அதெல்லாம் நம்ம இதில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அரே நம்ம இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் இப்போ பார்க்கலாம். ஃபைல் நியூ. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நேம் கொடுத்துடலாம், அரே. ஸோ ஏதாவது ஒரு நேம் சிங்கிள்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதற்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் அப்படின்ற கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நாம் சிங்கிள் டைமென்ஷனல் அரே எப்படி ஜாவா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இதோடைய சின்டாக்ஸ் இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத ப்ரோக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைட் அரே ஈக்குவல் டு 1, 2, 3, 5, 6. ஸோ ஒரு பைட் அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1, I less than byte array dot length I plus plus. இப்போ அந்த அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஆகணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் byte array of I. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 1, 2, 3, 4, 5, 6. இதுக்கு நான் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 எலமெண்ட்டுக்கும் நான் தனித்தனியாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணல. இது எல்லாத்தையும் நான் பைட் என்ற டேட்டா டைப்பும், அதை தொடர்ந்து அரே நேம், அதற்கப்புறமா ஸ்கொயர் ப்ராக்கெட், அதை தொடர்ந்து அரே எலமெண்ட்ஸ், அப்புறம் ஃபார் லூப்பில் நான் இனிஷியலைசேஷன் பண்ணுறேன். அதற்கு அப்புறமா கண்டிஷன் செக் பண்ணுறேன். அப்புறம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதற்கான இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைட் அரே ஆஃப் 0, அப்போது இண்டெக்ஸ் 0. இதில் 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ 1, அது பிரிண்ட் ஆகும். ஸோ பைட் அரே ஆஃப் 1 அப்படின்றப்போ 2, அதை தொடர்ந்து 3, 4, 5, 6ன்னு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே உடைய சின்டாக்ஸ் இதுதான். டேட்டா டைப், அதை தொடர்ந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், அதை தொடர்ந்து வேரியபிள் நேம், அரே நேம். ஸோ இதை நம்ம இந்த 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைல் நியூ கிளாஸ் மல்டி டைமென்ஷனல் அரே, ஒரு மல்டின்னு வச்சுக்கலாம் கிளாஸ் நேமு. இன்ட் ஸோ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணுறேன். ஒன், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நம்ம இப்போ ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம்.
இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கிங், இன்க்ரிமெண்ட். இப்போது அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் 0, j less than 3, j plus plus. இப்போது நம்ம அந்த corresponding வேல்யூஸ்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். system dot out dot println arr I and j பிரிண்ட் பண்ணிவிட்டு வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு அது ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 அதற்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பேஸ், அதை தொடர்ந்து 4 5 6, அதை தொடர்ந்து ஒரு ஸ்பேஸ், ஸோ அதை தொடர்ந்து 7 8 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீஜர், அதாவது இன்டர்னல் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து அரேயுடைய நேம், அதற்கப்புறமா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கொயர் பேக்கேஜ், அதை தொடர்ந்து நான் அரே எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அதற்கப்புறமா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அந்த அரே எலமெண்ட்ஸ்குள்ளே இட்ரேட் பண்ணுறேன். இட்ரேட் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாம் நான் பிரிண்ட் செய்கிறேன். பிரிண்ட் செஞ்சுட்டு ஒவ்வொருக்கையும் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆக நான் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்க்கு அடுத்ததாக நான் ஒரு பேங்க் லைன் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேவை அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம அரே அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன். ஸோ 50 வேரியபிள் க்ரியேட் பண்ணாமல் நம்ம ஒரே வேரியபிளை வச்சு எல்லா எலமெண்ட்ஸும் அக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதற்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் அரேஸ் நான் என்ன, அதற்கப்புறம் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே, இது ரெண்டுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் பார்த்தோம். நன்றி.